ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடம் 2ஆம் இடத்து அதிபதி இவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும், வாக்கு நல்லா இருக்கும், தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. தனம் பொருளாதாரம் நல்லா சேரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள 2ஆம் இடத்த பத்தி பேசுறோம். 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாக்கா, பாவகிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு ஒழுக்கமா படிக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல வாக்கு வராது. வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா வராது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குடும்பம் நல்லபடியா அமையாது. நல்லபடியான வருமானம் இருக்காது. அப்படிங்கிற மாரி அமைப்புல 2ஆம் இடத்த பத்தி நம்ம சொல்றோம். இல்லைங்களா? அதே மாரி இந்த 2ஆம் இடத்துல ராகு, கேது இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 2ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தாருன்னா, அதாவது ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருன்னா, அவங்க நல்ல யோகமா வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. சரிங்களா? அதனால 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்த உடனே, ஐயோ! 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கு. அவ்வளோதான் படிக்க மாட்டான். அவனுக்கு நல்ல குடும்பம் அமையாது. நல்லா சம்பாரிக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர தேவையில்ல. சரிங்களா? அப்ப நல்லா 2ஆம் இடம் நல்லா இல்ல அப்படின்னா கூட, அங்க ஒரு பாவகிரகங்கள் இருக்கு. அதாவது சனி, ராகு, கேது இந்த மாரி பாவகிரகங்கள் இருக்குன்னா, அவருக்கு வீடு குடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாக்க, வாசுருதி கோள்கள் வாக்கினில் மருவா வாக்கோன் மீறிய பலமாய் ஆட்சி உச்சங்கண் மேவி நிற்கும் தேசரு மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் வேறு தீங்கு இல்லை என்றால் காலத்தை வென்ற மேலோர்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அந்த பாவகிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமா இருந்துட்டாக்க அது யோகமா அமையறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சரிங்களா? நன்றிங்க.